அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பணிந்து மகிழ்ந்து உங்களோடு பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும், இருக்கிறது. அனைவரும் நவகிரக தெய்வங்களை வணங்கிவிட்டு அன்றாட பணிகளை செய்வோம். ஜோதிடத்தில் கூறுவது என்னவென்றால், வாரத்தில் 7 நாட்கள், இந்த 7 நாட்களும் ஒரு கண் உள்ள நாட்கள், இரு கண் உள்ள நாட்கள், குருட்டு நாட்கள். ஒரு கண் உள்ள கிழமைகள், இரு கண் உள்ள கிழமைகள், குருட்டு கிழமைகள். ஆக இப்படியெல்லாம் பிரித்தும் பகுத்தும் வகுத்தும் வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஒரு கண்ணுள்ள நாட்கள் ஞாயிறு, தேய்பிறை, திங்கள். இரு கண்ணுள்ள நாட்கள் வளர்பிறை, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. ஆக புதன், வியாழன், வெள்ளி 2 கண் இருக்கின்ற நாட்கள், ஒரு கண் இருக்கின்ற நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை, திங்கள். குருட்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை எங்குமே முகூர்த்தம் வராது. மாப்பிள்ளை அழைப்பு வச்சுட்டு அடுத்த நாள் வைப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் தரமான சுப திதிகள் திருதியை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் தரமான சுப திதிகள். இந்த திதிகளை செய்தால் எல்லாமே சுபிட்சமான நாளாக இருக்கும். அந்த நாள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் 2ஆம் தர திதிகள், 2ஆம் தர சுப திதிகள், துவிதியை, பௌர்ணமி, இரவில் நவமி, திருமாலை வழிபட்டு, பிரதமை விநாயகரை வழிபட்டு, சதுர்த்தி கிருஷ்ணரை வழிபட்டு, அதிகாலை அஷ்டமி, சிவனை வழிபட்டு சதுர்தசி, பெரியவர்களை வழிபட்டு அமாவாசை ஆகிய 2ஆம் தர சுப திதிகள் ஆகும். மற்றவற்றுக்கு இதெல்லாம் ஆகாது. ஆக இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இதுவரை போதும் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி, இனிய காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிடர் சரவணாமிர்தம்.